தமிழ் முரசு வழங்கும் இன்றைய 5 முக்கிய செய்திகள். மலேசிய வலையொலியில் பாட்டாளி கட்சி தலைமைச் செயலாளர் பிரீத்தம் சிங் கூறிய கருத்துக்கள் சர்ச்சையாகியுள்ளன. சிங்கப்பூர் அரசியல் பற்றி வெளிநாட்டில் அவர் பேசியது ஏற்க முடியாத ஒன்று என மக்கள் செயல் கட்சி குறை கூறியது. சிங்கப்பூர் விவகாரங்கள் சிங்கப்பூரர்களால் சிங்கப்பூரில் பேசப்பட வேண்டும் என்றும் மாசேகா வலியுறுத்தியது. வாக்களிப்பு நாளில் கட்சி கொடிகளையும் சுவரொட்டிகளையும் சேதப்படுத்திய ஆடவர் மீது நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படவிருக்கிறது. அந்த 57 வயது ஆடவர் கட்சியின் தொண்டு ஊழியர்களையும் தகாத வார்த்தைகளால் திட்டியதாக கூறப்படுகிறது. மக்கள் செயல் கட்சியின் கொடிகளை ஆடவர் சேதப்படுத்தியதாக நம்பப்படுகிறது. பாதசாரிகளுக்காக மட்டும் பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்ட நடைபாதைக்கான விதிமுறைகள் நியாயமான முறையில் அமல்படுத்தப்படும் என்று வலியுறுத்தப்பட்டது. அது விதிகளை மீறும் சைக்கிள் ஓட்டிகளில் மட்டும் கவனம் செலுத்தும் என்று போக்குவரத்து துணை அமைச்சர் பே யாம் கெங் வலியுறுத்தினார். ஸ்கூட் விமான நிறுவனம் மேலும் 3 இடங்களுக்கு பயணச் சேவைகளை வழங்கவிருக்கிறது. வியட்நாமின் டா நாங், நா ட்ராங் ஆகிய நகரங்கள், மலேசியாவின் கிளந்தான் மாநில தலைநகர் கோத்தா பாரு ஆகியவற்றுக்கு ஸ்கூட் விமானத்தில் இனி சென்று வரலாம். இவ்வாண்டு அக்டோபர் மாதத்துக்கும் நவம்பர் மாதத்துக்கும் இடைப்பட்ட காலத்தில் புதிய பயண பாதைகள் படிப்படியாக தொடங்கும். இந்தியாவின் மிகப்பெரிய தொழில்நுட்ப சேவை வழங்கும் நிறுவனமான டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் சிங்கப்பூரில் அதன் உயர் ஆற்றல் மிக்க ஆராய்ச்சி புத்தாக்க நிலையத்தை நிறுவியுள்ளது. அதன் மூலம் ஏறக்குறைய 60 சிறிய நடுத்தர நிறுவனங்களுக்கு செயற்கை நுண்ணறிவு சார்ந்த வளங்களும் வாய்ப்புகளும் கிடைக்க உள்ளன. இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் முரசு செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். தமிழ் முரசின் இணைய பக்கத்திலும் தொடர்ந்து இணைந்திருங்கள். தமிழ் முரசுக்காக இளவரசி ஸ்டீஃபன்.